வருஷம் நம்ம ஜான்வரி 1 அன்னைக்கு நியூ இயர் கொண்டாடுறோம். இன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இருந்த பழசு தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் ஒரு புது மனிதனாக மாற போகிறேன் அப்படின்னு பல புது ரெசல்யூஷன் எடுக்கிற நாள். ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நாள் இருக்கிறப்ப ஜான்வரி 1 எதுக்கு நம்ம நியூ இயராக கொண்டாடுறோம்? ரோமன் சிவிலைசேஷனில் ஜான்வரியும் பிப்ரவரியும் டிசம்பருக்கு அப்புறம் இருந்த 2 கடுமையான வின்டர் மந்த்ஸுக்கு தான் பேராக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வின்டர் மந்த்ஸில் எந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி இருக்காது, எந்த மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. ரோமன்ஸோட வாழ்வாதாரம் மெயினாக இந்த 2 தான் பேஸ் பண்ணியிருந்ததால் இந்த 2 மந்த்ஸ் மக்கள் எதுவும் பெருசாக ப்ரொடக்டிவாக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரோமன் செனேட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த 2 மாதம் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அடுத்த வருஷத்துக்கான ரோமன் செனேட் அஃபீஷியல்ஸை இப்பயே எலெக்ட் பண்ணிட்டு நம்ம வருஷத்தையும் இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் ஜான்வரி வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மந்த் மாறுச்சு. ஜான்வரி ரோமன் காடான ஜானஸை ஹானர் பண்றதுக்காக வச்ச பேரு. இவரு தான் ரோமன் காட் ஃபார் டோர்ஸ், பேசேஜஸ் அண்ட் கேட்வேஸ். அதாவது எந்த ஒரு புதிய நுழைவா இருந்தாலும் அதை குறிக்கிற கடவுள் தான் ஜானஸ். ஜானஸ்க்கு ஆப்போசிட் சைட்ஸ்ல ஃபேஸ் பண்ண மாதிரி 2 ஃபேஸஸ் இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபேஸ் பழசை நோக்கி பார்க்குது, இன்னொரு ஃபேஸ் ஃபியூச்சரை நோக்கி பார்க்குது அப்படிம்பாங்க. ஸோ ரோமன்ஸோட கல்ச்சர் படி நம்ம பழசெல்லாம் பின்னாடியே விட்டுட்டு ஃபியூச்சரை நோக்கி ஆரம்பிக்கிறது தான் ஒரு புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்றதோட மீனிங்.